நம்ம 3 விஷயம் ஃபாலோ பண்ண நம்ம இந்த வாழ்க்கையில முன்னேறலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விடாமுயற்சி, நம்பிக்கை, மன உறுதி. இந்த 3மே நம்ம ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம். அதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் நம்மளுக்கு எக்ஸாம்பிளா இருக்காங்க. நான் ஒருத்தவங்களை பத்தி சொல்றது நீங்க யாருன்னு கண்டுபிடிங்க. அவரு ஒரு 5 வயசு இருக்கும்போது பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. அவர் ரைட் லெக் அவருக்கு இன்ஜுரி ஆகுது. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா உறுதி இழக்காம, அதாவது விடாமுயற்சியை நடிக்கிறாரு. அவரு கால் கொஞ்சம் நண்டி அவர் ப்ராக்டிஸ் பண்றாரு. ஸோ அவருக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே அவருடைய எஜுகேஷன் முடிக்கிறாரு. இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்போ அப்படி டீச்சருக்கு அவருடைய விடாமுயற்சி, அவருடைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் ஹை ஜம்ப்ல ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க. அவரும் ட்ரை பண்றாரு. ஸோ இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் யாரை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு. எஸ், தங்கவேலு மாரியப்பன் தான். ஸோ அவருடைய எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். அவர் 3 விஷயம் ஃபாலோ பண்ணியிருக்காரு அவர் வாழ்க்கையில. நான் அவரை பத்தி எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு அவர் ஃபுல்லா டெசர்வ் தான். பிகாஸ் இஸ் ஏ ஒலிம்பிக் மெடலிஸ்ட். ஸோ கன்சிஸ்டன்ட் 2016, 2020, 2024 கோல்டு, சில்வர், பிரான்ஸ் கன்சிஸ்டன்டா அவர் மெடல் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி எக்ஸாம்பிளா இருக்க தங்கவேலு மாரியப்பன் பாத்தீங்கன்னா சொன்ன அந்த 3 விஷயமும் அவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. விடாமுயற்சி, நம்பிக்கை, மன உறுதி. ஸோ உலகமே ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணிருக்கோம்னா, இவரு கால் உடஞ்சிச்சு, இவரால் எதுவுமே பண்ண முடியாது, சராசரி வாழ்க்கையை அவரால் வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த மத்தியில அவர் ஒலிம்பிக்கே ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதுல 3 விஷயமும் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை இங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, வினைதிப்பம் என்பதொருவன் மனதிப்பம், மற்ற எல்லாம் பிறர். ஸோ இந்த குரல்ல பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயலானது முழுக்க முழுக்க நம்மளோட மன உறுதியே டிபெண்ட் ஆயிருக்கு. மற்றபடி மற்றவங்களுடைய வாய்ஸ்னாலயோ இல்லை மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்மளை ஜெயிக்க முடியாது. நம்ம செல்ஃப்ல இருந்து நம்ம இருக்கக்கூடிய மன உறுதியை நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும்னு சொல்றேன். வினைதிப்பம் என்பதொருவன் மனதிப்பம். நம்ம வினைதிப்பம், நம்ம செய்யக்கூடிய செயலானது உறுதியா இருக்கணும்னா நம்ம மனசு ஃபர்ஸ்ட் உறுதியா இருக்கணும். அது நம்ம அப்படி உறுதியா இருந்துட்டு நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். மற்றவங்க யாருடைய வார்த்தைகளாலேயோ அவ்வளவு சீக்கிரம் ஜெயிச்சிட முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு எடுத்து அதை பிளான் பண்ணி அதில் எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஆர்டர் பண்ணி ஜெயிக்கணும். இதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. அதுக்கு 3 விஷயம் நம்ம என்ன பண்ணணும்? மன உறுதியா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், விடாமுயற்சியா இருக்கணும். நம்ம ஒரு செயலை செஞ்சுட்டு உடனே நமக்கு நெகட்டிவிட்டியா ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா நம்ம விட்டுறாம திருப்பி நம்ம தொடர்ந்து அதுல நம்ம ஆர்டர் பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில சக்சஸ் ஆகலாம்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.